இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 45வது வசனம் வரையிலும் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களிலே அவர்களுக்கு பரீட்சை வைக்கப்படுகிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே சீஷர்களுக்கு. அதிலே இப்பொழுது அவர்களுக்கு பயிற்சி நடக்கிறது. 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் ஏறி அங்கே இயேசு மறுரூபமானார். இங்கே பூமியில் என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அவர் கீழே இறங்கி வருகிற அந்த நேரத்தில் மறுநாளிலே அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தரல வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்போது அவன் அலறுகிறான். அது அவனை நுரைதெல்லாம் அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி அவன் கதறுகிறான். ஒரு தகப்பனுடைய கூக்குரலை இங்கே இயேசு கேட்கிறார். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இதற்கு முன்பாகத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அப்போஸ்தலர்களாக மாற்றி சாசுகளை துரத்தவும் பிணிகளை சுகமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் அவர்களை அனுப்பியிருந்தார். இப்பொழுது எங்களுக்கு நோய்கள் போகுது, பிசாசுகள்லாம் கீழ்ப்படிதுன்னு சந்தோஷமாக சொன்னாங்க. ஆனால் இந்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் இருக்கிறார். இந்த 9 பேராலும் அது கூடாமற் போனபோது அந்த பரீட்சையில் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் தேர்ச்சி பெற முடியாமல் போன பொழுது இயேசு 41வது வசனத்தில் சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்று அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அதனைத் தொடர்ந்து திரும்ப ஒரு காரியங்கள் நடக்கப்படுகிறது. அங்கே இன்னொரு சம்பவமானது 46 பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக உண்டாகிறதை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறுபிள்ளை எடுத்து அது தமக்கருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறுபிள்ளையை நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். இங்கே தன்னைத்தானே வெறுத்து ஒவ்வொரு நாளும் சிலுவையில் தன்னுடைய சுயத்தை நாம் அழிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீஷர்கள் அந்த வசனங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பின்பும் அவர்களுக்குள்ளாக எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற அந்த போட்டி வந்தபொழுது அவர்கள் அதிலேயும் தோற்று போனதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறுபிள்ளையை எடுத்து அவர்களுக்கு திரும்பவும் அந்த பாடத்தை நடத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 49ஆம் வசனத்தில் யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். அதாவது எங்களால் தான் விரட்ட முடியல, நாங்கள் ஆனால் பின்பற்றிட்டு வர்றோம். அவன் பின்பற்றின மாதிரி தெரில, ஆனால் அவன் பிசாசுகளை விரட்டுறானேன்னு சொல்லி அவனை நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். வேதத்தில் என்னாகமம் புத்தகத்திலே அங்கே ஒரு சம்பவமானது நம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை கற்றுக்கொள்ள முடியும். 11வது அதிகாரம் 24 29 வரை பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டிக் கொண்டு கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்த
அடைக்கப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அவங்க வீட்டிலே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இங்கே மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் தலைவனாய் மாறப்போகிறவன் சொல்லுகிறான், இங்கு நீர் அவர்களை தடை பண்ணும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே அவர்கள் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மோசே சொல்லுகிறான், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாய். அதே காரியத்தை தான் இங்கே யோவான் சொல்லுகிறான். நீர் விரட்டலாம், உம்மை பின்பற்றுகிற நாங்கள் விரட்டலாம், பின்பற்றாத ஒருவன் எப்படி விரட்ட முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே பவுல் அப்போஸ்தலனும் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 1:10-13 வரையிலும் அவர்களுக்குள்ள சண்டை. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சண்டை. அங்கே பவுல் சொல்கிறான், கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி அந்த வாக்குவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கேயும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசேயினுடைய ஏக்கத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், என்னால் தான் பெரிய காரியங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும், என் மூலமாக, என் ஊழியத்தின் மூலமாக, என் காரியத்தின் மூலமாக நாம் போனாதான் அப்படிங்கிற காரியங்கள் இல்லாதபடி என்னை பயன்படுத்துகிறது போல ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்தணும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும். இங்கேயும் வைக்கப்பட்ட அந்த தேர்விலே அவர்கள் தோற்று போகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வசனம் 52-53 சமாரியருடைய ஒரு கிராமத்தில் அங்கே ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ஊர்காரங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்காலத்தில் பாலஸ்தீனமானது கலிலேயா, சமாரியா, யூதேயா என பகுக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் சமாரியாவை தாண்டி மற்ற இரு பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று வரக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இயேசுவோ தீண்டாமை வேலிகளை தகர்த்து சமாரியாவின் வழியாக பயணிக்க விரும்புகிறார். தேவனுக்கும் சுவிசேஷத்துக்கும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் தீண்டாமை என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் வேறொரு கிராமத்தில் போய் தங்குகிறார். கலாச்சாரம் தடுக்கிறது. சீஷர்களுக்கு இப்போ கோபம் வந்துருச்சு. அதில் அவங்க சொல்கிறாங்க, எலியா செய்தது போல அக்கினியை இறக்க உமக்கு சித்தமா என்று யோவானும் யாக்கோபும் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அவரோ, அக்கினியிலிருந்து தூக்குறதுக்கு தாப்பா சித்தம், அக்கினியை இறக்கி அழிப்பதற்கு சித்தம் அல்ல, அழிக்கும் ஆவியே அல்ல, அரவணைக்கும் ஆவியே, தூய ஆவி என்கிற கருத்துக்களை அவர்களுக்கு போதிக்கிறார். பின்பு இன்னொரு கிராமத்தில் போய் அவர் அங்கே தங்குகிறார். சமாரியாவில் ஒரு கிராமத்தில் இயேசுவை அங்கீகரித்ததை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு செய்த சுவிசேஷ பணிகள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பரமேறும் முன்பாக சமாரியாவை குறிப்பிட்டதை அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். எதிர்ப்போரையும் ஏற்பது, தீண்டப்படாதோரை தோள் மேலே சுமப்பது தான், இகழ்வோரை ரட்சிப்பது தான் என்னுடைய பணி என்று சொல்லி வசனம் 56 இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்கிற காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வைக்கப்பட்ட அத்தனை தேர்வுகளிலும் அவர்கள் தோற்று போனதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகளை கற்றுக்கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை புடமிட்டா நான் பொன்னாக துலங்கிடுவே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம்